வால் ஸ்ட்ரீட்ல எபிசோட் 6. ஒரு ஸ்டாக் வருஷத்துக்கு 8% 10% தான் க்ரோ ஆகுது. அதுக்கு அப்பர் சர்க்கியூட்டும் கிடையாது, எந்த ஒரு பிரேக்கிங் நியூஸும் கிடையாது. யாருமே அந்த ஸ்டாக்கை பத்தி பேசக்கூட மாட்டாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஸ்டாக்கை ஏன் வாங்கணும்? பீட்டர் லிஞ்ச் கிட்ட இதுக்கான ஒரு ஆன்சர் இருக்கு. நம்ம ஒன் அப்பான் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னில ஃபர்ஸ்ட் 4 எபிசோட்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பிசினஸ், பேஷன்ஸ், எவ்ரிடே இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் இது எல்லாமே பார்த்தோம். எபிசோட் 5ல பீட்டர் லிஞ்ச் கம்பெனிஸை எப்படி 6 கேட்டகரிஸா பிரிச்சாருன்னு பார்த்தோம். இப்போ அந்த 6 கேட்டகரிஸ்ல முதல் கேட்டகரியான ஸ்லோ க்ரோவர்ஸ். ஸ்லோ க்ரோவர்னா பேட் கம்பெனின்னு அர்த்தமா? இல்ல. இன்வெஸ்டர் நினைச்சு பாருங்க, அவரோட பேர் கார்த்திக். கார்த்திக் ஒரு ஸ்டாக்கை வாங்குறாரு. கம்பெனி நல்லா இருக்கு, கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க, ப்ராஃபிட் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு, டெப்ட் மேனேஜபிளா இருக்கு, பிசினஸும் ஸ்டேபிளா இருக்கு. ஆனா ஒரு ப்ராப்ளமும் இருக்கு, ஷேர் பிரைஸ் அவ்வளவு ஃபாஸ்டா மூவ் ஆகவே இல்லை. ஒரு வருஷத்துல 8% தான் க்ரோ ஆயிருக்கு. அதுக்கு அடுத்த வருஷம் 10%, 3வது வருஷம் 9%. கார்த்திக்கு கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு. ஸோ அவர் சோஷியல் மீடியால ரெக்கமெண்ட் பண்ற ஒரு நியூ ஸ்டாக், அந்த ஸ்டாக் அடுத்த 6 மாசத்துல இன்னும் டபுள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. கார்த்திக் தன்னோட ஸ்லோ க்ரோயிங் கம்பெனியை பார்த்துட்டு இதுல எந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டுமே இல்லைன்னு நினைக்கிறாரு. உடனே அந்த ஸ்டாக்கை ஷேரை செல் பண்ணிடுறாரு. அந்த ட்ரெண்டிங்கான ஸ்டாக்கை இப்ப வாங்கிடுறாரு. அந்த ட்ரெண்டிங் ஸ்டாக் அடுத்த 2 வருஷத்துல கிராஷ் ஆயிடுச்சு. கார்த்திக்கு லாஸ். ஆனா அவர் முன்னாடி வச்சிருந்த ஸ்லோ க்ரோவர் பிசினஸ் இன்னும் க்ரோ ஆகுது, ப்ராஃபிட் இன்னும் ஏறுது, டிவிடெண்டும் கிடைக்குது, ஷேர் பிரைஸ் மெதுவா மேல மேல போய்கிட்டே இருக்கு. அப்பதான் கார்த்திக்கு புரிஞ்சது ஸ்லோன்றது வீக்னு அர்த்தம் கிடையாதுன்னு. பீட்டர் லிஞ்ச் சொல்ற ஸ்லோ க்ரோவர்ஸ் ஏற்கனவே பெருசா வளர்ந்த கம்பெனிஸ். ஒரு 1000 கோடி கம்பெனி 2000 கோடி ஆகிறது. ஆனா 1,00,000 கோடி கம்பெனி அதே அளவுக்கு டபுள் ஆகணும்னா ரொம்ப பெரிய growth தேவை. அதனால கம்பெனி சைஸ் அதிகமானா growth ரேட் ஸ்லோ ஆகலாம். ஸோ இதுதான் ஸ்லோ க்ரோவர் கான்செப்ட். ஆனா இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஸ்லோ க்ரோவர்னு சொல்லிட்டதுக்காக எந்த ஒரு ஸ்லோ க்ரோத் கம்பெனியும் வாங்கக்கூடாது. பிசினஸ் growth ரொம்ப ஸ்லோ, டெப்ட் அதிகம், ப்ராஃபிட் டிக்ளைன் ஆகுது, தொடர்ந்து காம்படிஷன் அதிகம், வேல்யூவேஷன் எக்ஸ்பென்சிவா இருக்கு, இப்படி இருந்தா அது ஸ்லோ க்ரோவர் இல்ல, அது ஒரு வீக் பிசினஸ். அதனால கேட்டகரியை மட்டும் பார்த்து வாங்கக்கூடாது, பிசினஸ் ஹெல்த்தையும் பார்க்கணும். பீட்டர் லிஞ்ச் நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் கத்து கொடுக்கிறாரு. இதுல ஸ்டாக் மார்க்கெட்ல ஃபாஸ்டா ஓடுற ஒவ்வொரு கம்பெனியும் கிரேட் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அதே மாதிரி ஸ்லோவா க்ரோ ஆகிற ஒவ்வொரு கம்பெனியும் பேட் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. இந்த கம்பெனி என்ன கேட்டகரி, அதோட growth என்ன, அதுல இருந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும், இதுதான் ஸ்மார்ட் இன்வெஸ்டிங். அடுத்த எபிசோட்ல ஸ்லோ க்ரோவருக்கும் ஸ்டால் வாட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், டைட்டன், HDFC மாதிரி பெரிய கம்பெனிஸ் எந்த கேட்டகரியில வரலாம், இதை பத்தி பார்க்கலாம். தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.